அவருக்கு அருகில் இனி அமர முடியாது. நாடாளுமன்றத்தில் கயேந்திரகுமார் மீது அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டு. பாராளுமன்ற ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் சமர்ப்பிப்பு. சாரா ஜஸ்மினுக்கு ஏன் திறந்தபடியானை பிறப்பிக்கவில்லை? முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. இலங்கையில் கடுமழை, தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை, தயார் நிலையில் அதிகாரிகள். பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாயம், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை. பிரதமரை பதவி விலக்குவதற்கும் அவரின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. சமிந்த விஜயஸ்ரீ குற்றச்சாட்டு. மின் கட்டணத்தை குறைந்த மட்டத்தில் பேண நடவடிக்கை, அமைச்சர் தெரிவிப்பு. வீதி விளக்குகளுக்கான கட்டணத்தை மக்களிடம் அறவிட திட்டம். மரண அச்சுறுத்தல், வைத்தியரின் மகளுக்கு எதிராக வழக்கு. சிறையில் உள்ள டக்ளஸ் ஜோன்சன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென ஏற்பட்ட சுகையினம். உயிர்த்த ஞாயிறு பிரதான சூத்திரதாரி உயிருடன், சாரா ஜஸ்மின் தொடர்பில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக குற்றம் சுமத்தியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவரது ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் இன்று அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இலங்கை பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சினை. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சபாநாயகர் அவர்களே, இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரினால் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரயோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார். அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக, நீர் உமது புற்றுநோயால் இறந்த தாயுடன் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார். இந்த இழிவான வார்த்தை பிரயோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும். அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வலப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற ஒழுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது. இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும், அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும்
இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாது இருக்கும் என்பதையும் இந்த உயர் சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் 20 வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும், அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கதாநாயகத்துமா மகே அற சுதத்தகே கதாவப்பட்ட உத்தர தென்னகோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றவாளியான சாரா ஜஸ்மின் இறக்கவில்லை. அப்படியென்றால் அவர் தப்பித்துச் சென்றுள்ளார். இவ்வாறு இருக்க அவருக்கு ஏன் நீங்கள் திறந்த பிடியாணை பிறப்பிக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மொழி மூல வினாக்களின் போது மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சாரா ஜஸ்மின் தொடர்பாக 2020ஆம் ஆண்டின் பின்னர் கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை குழு தெரிவிக்கின்ற விடயம் சாரா ஜஸ்மின் இறந்துள்ளார் என்பது. ஆனால் அனைவருக்கும் தெரியும் சாரா ஜஸ்மின் இறக்கவில்லை. அவர் தப்பிச் சென்றுள்ளார். அவர் தப்பிச் செல்ல ஏதோ ஒரு குழு உதவியுள்ளது. சாரா ஜஸ்மின் இறக்கவில்லை என்பது உங்களுடைய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. அவர் இந்தியாவில் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் அவரை அழைத்து வருவதற்கு ஏன் சாரா ஜஸ்மினுக்கு திறந்த பிடியாணை இன்னும் பிறப்பிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா ஜெஸ்மின் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதில் வழங்கும் போதே ஆனந்த விஜயபால இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சாரா ஜெஸ்மின் இந்தியாவில் இல்லை. இது தொடர்பான விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் சில முன்னேற்றங்களும் விசாரணைகளில் கிடைக்கப்பெற்றுள்ளன. குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனை வழங்கப்படும். அது தொடர்பான தகவல்களை வெளியிட முடியாத நிலை காணப்படுகிறது. விசாரணைக்கு தடை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் இவ்வாறான தகவல்களை வெளியிட முடியாது. மேலும் சாரா ஜஸ்மின் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை. அவர் தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் சர்ச்சைக்குரிய பாடங்களை கொண்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நேற்று வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். 1979ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதிய சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் இந்த சட்ட மூலம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழைப்பொழிவு காரணமாக பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் சிரேஷ்ட புவியியலாளர் பேராசிரியர் வசந்த சீனாதீர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த சில மாதங்களாக பெய்த அதிகப்படியான மழை காரணமாக நிலம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதனால் நிலச்சரிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடும்பர, மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் பலப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பதுளை மாவட்டத்தின் ஹாலியல, பசறை, பதுளை, வெளிமடை, லுணுகல் ஆகிய பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் தொழுவ, மாத்தறை மாவட்டத்தின் அம்பன்குளம் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் அதுருட்ட, நில்தண்டாகின, அங்குரன்கெத் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வானிலை ஆய்வு திணைக்களத்தின் முன் அறிவிப்பின்படி மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலைச்சரிவுகள் மற்றும் சரிவான பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்விடுதல் போன்ற நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆறுகள், ஓடிகள் மற்றும் மலைச்சரிவுகளுக்கு கீழ் வசிப்போர் மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் பேராசிரியர் வசந்த சேனாதிர வலியுறுத்தியுள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக எதிர்வரும் ஜனவரி 8ஆம் தேதி முதல் நாட்டின் பல பாகங்களில் மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணம் உட்பட நுவரெலியா, மாத்தளை, பொலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடலோர பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடலில் ஈடுபடுவோர் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தொடர்ச்சியான மழைப்பொழிவு காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் தகவல்களின்படி மகாபலி ஆற்றின் மண்ணம்பட்டி பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அது தற்போது எச்சரிக்கை மட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் மண்ணம்பட்டி மற்றும் கல்லளை போன்ற தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அந்த வீதிகளை பயன்படுத்துவோரும் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். நிலவும் அனர்த்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு மாவட்ட ரீதியாக அனைத்து அதிகாரிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அனர்த்தம் தொடர்பான ஏதேனும் அவசர உதவிகள் அல்லது தகவல்களை பெற 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை எந்த நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேச புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின் பாவனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்ததாவது: ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் வீதி விளக்குகளின் வோல்ட் அளவை கணக்கிட்டு அத்தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர்களின் மின்சார கட்டணத்துடன் இணைக்க முயற்சிக்கப்படுகிறது. இவ்வாறு சேர்க்கப்படும் தொகையானது பாவனையாளரின் மின்சார கட்டண பெறுமதியில் 2.2ற்கு மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வீதி விளக்குகளை பராமரிக்கும் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் அதிகாரம் தற்போது பிரதேசபை, நகரசபை மற்றும் மாநகர சபைகள் வசமே உள்ளது. எனினும் புதிய யோசனையின் ஊடாக இந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து நீக்கி அதனை நிர்வகிக்க தனியானதொரு நிறுவனத்தை உருவாக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மின் கட்டணத்தை முடிந்தளவு குறைந்த மட்டத்தில் பேண வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இலங்கை மின்சார சபையின் யோசனைகளை மீளாய்வு செய்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே இறுதி தீர்மானம் எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் போது இலங்கை மின்சார சபை அரசாங்கத்தினுடையது என்றும், கட்டணம் குறைக்கப்படும் போது அது சுயாதீனமானது என்றும் சிலர் கருதுகின்றனர். இது மற்றதொரு நிலைப்பாடாகும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இதேவேளை முழு கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திலும் பாரிய தவறுகள் இடம்பெற்றிருந்தால் கல்வி அமைச்சின் பதவி விலகல் குறித்து அவதானம் செலுத்தலாம். ஏற்பட்டுள்ள சிறிய தவறுக்காக கல்வி அமைச்சரை பதவி விலகுமாறு வலியுறுத்த முடியாது. அவர் பதவி விலக வேண்டிய தேவையும் இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு இரவில் தீர்மானிக்கப்பட்ட விடயமும் அல்ல. எமது கொள்கை பிரகடனத்தில் கல்வி மறுசீரமைப்புக்குரிய பாரிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பரந்துபட்ட கலந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் சில சிறிய தொழில்நுட்ப ரீதியான தவறுகளுக்காக முழு திட்டத்தையும் இடைநிறுத்த முடியாது என்றார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பதவி விலக்குவதற்கும் அவரின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இது தொடர்பில் தெரிவித்தார்.
கடற்றொழிலாளர்கள் பற்றி அதிக கவனம் செலுத்துவதாகவும் அவர்களின் நலன் பற்றி ஆராய்வதாகவும் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் நேற்று எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எவ்வித நிவாரண கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. பல வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார். வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது. பொருளாதார முயற்சிக்கு எவ்வித திட்டங்களும் அமல்படுத்தப்படவில்லை. பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விடுத்து புதிய பிரச்சினைகளை அரசாங்கம் தோற்றுவித்துள்ளது. பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளிவந்துள்ளது. இது திட்டமிட்ட ஒரு செயற்பாடாகும். பிரதமர் ஹரினி அமரசூரியவை பதவி விலக்குவதற்கும் அவரது அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் தீட்டப்பட்ட சூழ்ச்சியின் வடிவமாகவே இந்த பாடப்புத்தக சர்ச்சை காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தாம் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மாத சம்பளம் பெலவத்த காரியாலய நிதிக்கு செல்கிறது. ஆகவே கட்சி உறுப்புரிமையை பெறாமலேயே தேசிய மக்கள் சக்தியினர் ஜேவிபியின் உறுப்பினர்களாக உள்ளனர். பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் சாதாரணமானவரல்ல என்றார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களது 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் ஆலோசனைக்கமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர சிறை அதிகாரிகளிடம் எடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் இருந்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறார். மேலும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவர் தினமும் பயன்படுத்தும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் போலீஸ் விசேட அதிரடி பணியினர் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து ஒரு வாள், 860 போதை மாத்திரைகள், 4 கைபேசிகள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 24 முதல் 28 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் போதைப்பொருள் விற்பனை மற்றும் வன்முறை செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது குறித்து விசேட அதிரடி படையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் 2 மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மகேஷி விஜயவர்த்தனவின் மகளுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க இஸ்போதரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து திறந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என பிரதிவாதி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கினை மீண்டும் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட உணவகத்தில் கயிறுடன் காணப்பட்ட தயிர் வடைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் நேற்று சோதனை நடத்தப்பட்டுள்ளன. சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுழம்பு களத்தடுப்பு உதவியாளர்களின் பங்கேற்புடன் வீதியோர சந்தை மற்றும் பெண்கள் சந்தை பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது அங்கு காணப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தப்பட்டதுடன் எதிர்கால அடிக்கடி பரிசோதனைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை உணவகங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அதன் உட்கட்டமைப்பு வசதிகள் ஒழுங்கின்மையுடன் காணப்பட்டதுடன் அதனை சரி செய்வதற்காக 1 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டது. மேலும் இதில் நுகர்வுக்கு பொருத்தமற்ற கயிறுடன் காணப்பட்ட தயிர் வடைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் உரிமையாளருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் சபலகட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரச்சோலை பகுதியில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் உள்ள வெற்றுக்காணியில் நேற்று வெடிக்காத நிலையிலிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு தனது பிள்ளை அழைத்துச் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் காணியில் கைக்குண்டு இருப்பதை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார். இப்பகுதியில் அண்மையில் உளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாலும் பெய்த மழை காரணமாகவும் மண்ணுக்குள் புதைந்திருந்த கைக்குண்டு வெளியில் தெரிந்ததாக கூறப்படுகிறது. அரசு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த சபலகடை போலீசார் குண்டு கிடந்த பகுதியை சூழ
பாதுகாப்பை பலப்படுத்தினர். மீட்கப்பட்ட கைக்குண்டு பாகிஸ்தான் நாட்டு தயாரிப்பு என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த காலங்களிலிருந்து இப்பகுதியில் நடமாடிய விடுதலை புலிகளினால் கைவிடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குண்டை அவ்விடத்திலிருந்து அகற்றி செயலிழக்க செய்வதற்கான நீதவான் நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது. சவளக்கடை பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ILA கபூர் தலைமையிலான போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் தடைவேல் போலீசாரின் உதவியுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர்.